இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு எங்க நேயருக்காக நீங்க வந்து இதுக்கு முன்னாடி நீங்க சொல்லியிருந்தீங்க. ஆனா இன்னுமே கடகோடி மக்களுக்கு வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படின்னா என்னன்னே வந்து புரியாம இருக்கு. எங்க நேயர்களுக்கான இதை வந்து விளக்க முடியுமா? மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக நம்ம வந்து ஒரு சேவிங்ஸை தாண்டி இப்போ இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய பேர் முன்னாடி வராங்க. ஸோ அவங்களுக்கு நார்மலாக இப்போ அதிகமான ரிட்டர்ன்ஸ் எதில் கிடைக்கும் அப்படிங்கிறதெல்லாம் எடுத்து பார்க்கும்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸோ ஷேர் மார்க்கெட்டோ இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. இதில் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது அது வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்டில் நிறைய ஏஎம்சிஸ் இருக்குது, அதாவது அசெட் மேனேஜ்மெண்ட் கம்பெனின்னு சொல்லுவோம். அதுக்கு கீழே நிறைய ஃபண்ட் இருக்குது. ஒவ்வொரு ஃபண்டுக்கும் ஒரு ஃபண்ட் மேனேஜர்னு ஒருத்தர் இருப்பார். அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை அந்த ஃபண்டுக்குன்னு ஒரு தீம் இருக்கும். அது என்ன ஃபண்டோ, அது செக்டார் வைஸ் ஃபண்டோ இல்லை ஏதாச்சும் அதுக்குன்னு ஒரு நேம் இருக்கும், அதுக்குன்னு ஒரு அப்ஜெக்டிவ் இருக்கும். அந்த ஃபண்டோட அப்ஜெக்டிவ்க்கு ஏத்தாப்புல அவங்க ஷேர் மார்க்கெட்லேயோ இல்லை டெப்ட்லேயோ அவங்க எதில் இன்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணி அதில் வர ப்ராஃபிட்டை இதில் வந்து ஒரு யூனிட்டை என்ஏவின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி என்ஏவி அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நம்ம ஒரு யூனிட்டை வாங்குறது விற்கிறது இது மூலியமாக நமக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறது. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடந்துட்டு இருக்கு.